இப்போ இருக்கிற பிசினஸ் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றாங்க. அதன் மூலியமா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லீட்ஸை பாத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிஷன்ல அவங்க அந்த லீட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த ஃபார்ம் சப்மிஷன்ல கிடைச்ச லீட்ஸ் நம்ம கால் பண்ணி பார்த்தோம்னா அதுல 80% 80% ஆஃப் லீட்ஸ் கால்ஸ் அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுலயும் மீதி 20% கால்ஸ் அட்டென்ட் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆட்லயும் நான் ஃபார்ம் சப்மிஷன் பண்ணலையே அப்படின்னு உங்களுடைய காலை ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருப்பாங்க. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த மணி வேஸ்ட் ஆகுது, உங்க சேல்ஸ் டீமோட அந்த டைமும் இங்க வேஸ்ட் ஆகுது. கடைசியில என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ் growth வந்து ஜீரோவா வந்து நிக்குது. சோ இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது, இந்த ப்ராப்ளமை எப்படி தவிர்க்கிறது நம்ம பிசினஸ்க்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதாவது ஒரு 1000 மேற்பட்ட ஹை குவாலிட்டி லீட்ஸ் நம்ம பிசினஸ்க்கு எப்படி நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எந்த ஊர்ல இருந்துட்டு பிசினஸ் பண்றோமோ அந்த ஊரினுடைய மக்களுடைய சைக்காலஜியை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நார்மலா ஒரு லீட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நேம், போன் நம்பர் இந்த மாதிரி விஷயங்களை டைப் பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணா யார் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த லீட்ஸ் ஃபார்மை ஃபில் பண்றதன் மூலியமா மக்களுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்தாலே யாருமே மோஸ்டா அட்டென்ட் பண்றதே கிடையாது. அதாவது 90% ஆஃப் பீப்புள் இதை பாத்தீங்கன்னா ஸ்பாம் கால்ஸ் அப்படின்னு நினைச்சு கட் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருப்பாங்க. ஆனா அதே கஸ்டமர் கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு உங்களுடைய பிசினஸ்க்கு உண்டான அந்த மார்க்கெட்டிங் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜஸ் வாட்ஸ்அப் மெசேஜா நீங்க சென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த மெசேஜை ஓபன் பண்ணி உங்க கஸ்டமர் பாத்துருவாங்க. சோ இதுதான் இந்த லீட் ஜெனரேஷனுடைய முக்கியமான சீக்ரெட். லீட்ஸ் ஃபார்மை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கிளிக் டு வாட்ஸ்அப் ஆட்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நீங்க ஸ்விட்ச் ஆகணும். மக்கள் எதுலலாம் ஆட்ஸை பார்ப்பாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆட்ஸை மோஸ்டா பாக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஆட்ஸ்ல கிளிக் டு வாட்ஸ்அப், இதை சிடிஎன்னு சொல்லுவோம், கிளிக் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலியமா டைரக்டா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பிசினஸ் சாட்குள்ள லேண்ட் ஆயிடுவாங்க. இப்போ அடுத்து என்ன, கஸ்டமர் வாட்ஸ்அப் குள்ள வந்தாச்சு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் டீம் 24/7 ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல கஸ்டமர் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது, பாசிபிளும் கிடையாது. பட் இந்த இடத்துல கஸ்டமர் நமக்கு வாட்ஸ்அப்ல லேண்ட் ஆகி மெசேஜும் பண்ணிட்டாங்க. சோ நம்ம குயிக்கா இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணியே ஆகணும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு. இந்த இடத்துல தான் வாட்ஸ்அப் ஏஐ ஆட்டோமேஷன் உள்ள வருது. அந்த லீட் வாட்ஸ்அப் சாட்டை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏஐ பாட் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி இந்தியால அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்வர்சேஷனை கஸ்டமருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்லாது, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் அந்த கஸ்டமர் கிட்ட கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ரெக்வயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட, சோலார் பேனல் ரெசிடென்ஷியல் இன்ஸ்டாலேஷனுக்காகவா இல்ல கமர்ஷியல் இன்ஸ்டாலேஷனுக்காகவா, அதாவது நம்ம வீட்டுக்கா இல்ல நம்மளுடைய தொழிலுக்கு ஆபீஸ்ல செட்டப் பண்ணக்கூடிய இன்ஸ்டாலேஷனா உங்களுக்கு வேணுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்கும். கொஸ்டின் நம்பர் 2, லொகேஷன். உங்க லொகேஷன் சென்னையில இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா, மதுரையில இருக்கா, இல்ல தமிழ்நாடா, இல்ல அதர் ஸ்டேட், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த லொகேஷனை கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் லைன் அண்ட் பட்ஜெட். சோ இந்த சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் செட்டப்பை இன்னைக்கே பிளான் பண்றீங்களா இல்லனா நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த்ல பிளான் பண்றீங்களா அப்படின்னு ஸ்மார்ட்டா அவங்களுடைய டைம் லைனை கேட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கஸ்டமர் டைப் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த ஆன்சருக்கான பட்டன்ஸ் ஜஸ்ட் அப்படி டேப் பண்ணாலே போதும். அந்த லீடுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் ஆன்சர்ஸ் நம்மளால ஈஸியா கேப்சர் பண்ணி ஃபனல்குள்ள வச்சுக்க முடியும். நீங்க என்ன டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஏஐ ஆட்டோமேஷனை நீங்க செட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு பிசினஸ் அவங்களுடைய ஆட்ஸ்க்கு per month 15,000 rupeesக்கு மேல ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த ஆட் ஸ்பெண்ட் மூலமா பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மெசேஜஸ் வாட்ஸ்அப்ல கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வரும். அந்த 1000 லீட் மெசேஜஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுல தேவையில்லாத சில கஸ்டமர்னுடைய லீட்ஸையும் ஃபேக்
நம்பர்ஸ்க்கான அந்த லீட்ஸையும் ஏஐ என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இந்த 1000க்கும் மேற்பட்ட லீட்ஸ்ல மேக்ஸிமம் இந்த நான் சீரியஸ் லீட்ஸ் அண்ட் ஃபேக் நம்பர் லீட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 800 to 900 குவாலிஃபைட் லீட்ஸ் நமக்கு இங்க ஃபில்டர் ஆகி எக்ஸாக்டா கிடைக்கும். ஸோ இந்த ஹைலி குவாலிஃபைடு ப்ராப்பரான ஜென்யூனான லீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளையண்டோட சிஆர்எம் ஆர் கூகுள் ஷீட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகி சேவும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபைட் லீட்ஸை எடுக்கிறதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளவு, அதாவது செலவு எவ்வளவு ஆகுது ஒரு லீடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 rupees to 15 rupees தான் வந்து இதுக்கு வந்து செலவாகுது. பட் இப்படி இல்லாம ட்ரெடிஷ்னலா நம்ம லீட் ஃபார்ம்ஸை வச்சு லீட்ஸை கேப்சர் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 80 rupees to 100 rupees ஒரு குவாலிஃபைட் லீட்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் த லீட்ஸ் வந்து ஜங்கா தான் இருக்கும். ஜஸ்ட் சீரியஸா இல்லாம சும்மா டைம் பாஸ்க்கு ஃபில் பண்ணிட்டு போறவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு லீடை குவாலிஃபை பண்றதுக்கு ஜஸ்ட் 15 rupees ஸ்பெண்ட் பண்றதன் மூலியமா நமக்கு ஒரு ஆக்டிவான வாட்ஸ்அப் யூசர் லீட் ஜென்யூனா கிடைக்குது இந்த இடத்துல நமக்கு. சோ இந்த மாதிரியான செட்டப்பை நம்ம பண்ணி வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 types ஆஃப் டூல்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். டூல் நம்பர் 1 மெட்டா பிசினஸ் சூட். இந்த டூல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளிக் டு வாட்ஸ்அப் ads ரன் பண்றதுக்காக. டூல் நம்பர் 2 வாட்ஸ்அப் API பிளாட்ஃபார்ம். இந்த வாட்டி இன்டராக்ட் அப்படி இல்லைன்னா N8N ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஓன் சர்வர்ஸ்ல டெப்ளாய் பண்றது மூலமா. டூல் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபன் AI ஆர் கிளாட் API. ஜஸ்ட் சிம்பிளா கஸ்டமருக்கு ஏத்த லாங்குவேஜ்ல அந்த லீட்ஸை டைரக்டா நமக்கு குவாலிஃபை பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரியான ஓபன் AI ஆர் கிளாட் API இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா. சோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் செட்டப்பை ஒரு வாட்டி நீங்க செட்டப் பண்ணாலே போதும். அதாவது இத ஒன் டைம் செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 24/7 இந்த செட்டப், இந்த AI செட்டப் உங்க பிசினஸ்க்காக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க பிசினஸ்க்கு தேவையான அந்த குவாலிஃபைட் லீட்ஸை ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு 1000க்கும் மேற்பட்ட thousands ஆஃப் குவாலிஃபைட் ஹைலி குவாலிஃபைட் லீட்ஸ் உங்க பிசினஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இதுதான் எக்ஸாக்டான செட்டப். உங்களுக்கு தேவையான ஆக்ஷன் பிளானும் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ண போற உங்களுடைய ஆட் கேம்பெயின் கிளிக் டு வாட்ஸ்அப் மாடலுக்கு நீங்க மாத்தி வைங்க. பேசிக்கா ஒரு 3 ஸ்டெப் குவாலிஃபைங் கொஸ்டின்ஸை AI பாட் மூலியமா நீங்க செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டா ஆட்டோ ரிப்ளை நம்ம பண்றதன் மூலியமா நம்ம வாட்ஸ்அப் நோக்கி வரக்கூடிய அந்த இம்மிடியட்டான லீட்ஸ் எல்லாம் ஹாட்டா இருக்கும் போதே உங்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்க கொடுத்துட முடியும். சோ உங்க பிசினஸ்க்கு இந்த ஆக்ஷன் பிளான் அண்ட் இந்த AI செட்டப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய queries அண்ட் கொஸ்டின்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷனை நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் பீப்புள், உங்க சர்க்கிள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஐடியா டு ரெவென்யூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ரெகுலரான பிசினஸ் டிப்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.